கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஓசியா 6 அதிகாரம் 6 பலியியல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த வசனத்துல தேவன் நமக்கு ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம பல நேரங்கள்ல ஜெபிக்கிறோம், ஆராதனைக்கு போறோம், வரோம். ஆனா நம்ம சடங்கு செய்யற மாதிரி செய்யறோம். ஆனா தேவன் கேட்கிற ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ இதெல்லாம் செய்யற சரி, வேதம் வாசிக்கிற, ஆராதனைக்கு போற வர சரி, ஆனா உங்களுடைய இருதயம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கக்கூடியவராக காணப்படுறாரு. தேவன் வெளிப்புற செயல்களை மட்டும் பார்க்கலைங்க, அவர் நம்முடைய உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனை காணப்படுறாரு. அவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நமக்கும் அவருக்கும் உள்ளதான ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் தான் அவர் விரும்புகிறாரு. தேவனை அறிகிற அறிவுன்னு சொல்லி நம்ம வாசிக்கும் போது பாருங்க, அவருக்கும் நமக்கும் உள்ளதான ஒரு உறவு, தினமும் தேவனோடு பேசுறது, அவரோடு நடக்கிறது, அவர் தினமும் ஒவ்வொரு நாளும் அவர் கிட்டி சேருகிற ஒரு காரியமா காணப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பெற்றோருக்கு நம்ம கடமைகளை செய்கிறோம். ஆனால் அவங்களோட நம்ம ஒரு நேரம் செலவிடலைன்னா அந்த ஒரு உறவு பார்த்தீங்கன்னா முழுமையானதாக கிடையாது. அது போலதான் தேவன் நம்முடைய அன்பையும் உறவையும் தான் அவர் எதிர்பார்க்கக்கூடியவராக காணப்படுறாரு. இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டியது, நம்முடைய வாழ்க்கை சடங்குகளால் நிறைஞ்சிருக்கா, இல்லை அவரோடு உள்ள ஒரு உறவால் நிரம்பி இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். தேவன் நம்ம இடத்துல ஒரு பெரிய பலிகளையோ இதே எனக்கு காணிக்கையா செலுத்து, அதே எனக்கு காணிக்கையா செலுத்துன்னு கேட்கல. அவர் கேட்குற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அன்புள்ள இருதயத்தை தான் அவர் எதிர்பார்க்கக்கூடியவராக காணப்படுறாரு. ஸோ ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமா நம்ம வாழ கற்றுக்கொள்ளும் போது, அவரோட கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஸ்ட்ராங் ஆகும்போது அதற்கான ஆசீர்வாதம் நம்மளை தேடி வருங்கிறது நம்ம மறந்து போயிடக்கூடாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.